அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அட்டகம் பாடல் 8க்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடலை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே இது அது என உரைப்பரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போகபோக்கியனாய் புத்தமுது கருத்தி என் உள்ளத்தே அங்கையில் கனி போன்று அமர்ந்து அருள் புரிந்த அருட்பெரும் ஜோதி என் அரசே. இதுதான் இந்த 8வது பாடல். இதுக்கு விளக்கம் எப்படின்னா 5 விதமாக சொல்கிறாங்க. சிற்சபையில் கடவுள் விளங்குகிறார். அதுக்கு என்ன சொல்கிறார்? எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்து இயற்கை தனி அனுபவம் அதை கொடுத்து என்னை தன்மயமாக்கி ஆனந்த போகியனாய் புத்தமுது தருத்தி என் உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி 5 விதமாக சொல்கிறாங்க. சரி, இதுக்கு பொதுவான விளக்கம் அவர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அவர் பெற்ற அந்த முடிவான அனுபவ நிலை, அவர் உடம்புல உள்ளத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது, அவர் சொல்லக்கூடிய அந்த கடவுள் யார் அப்படின்றத தெளிவாக சொல்லி முடிக்கிறாங்க. என்ன மாதிரி அனுபவ நிலைகளில் அவர் இருந்தாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லி முடிக்கிறாங்க. சரி, அதுக்கு முதல்ல அந்த விளக்கத்தை கோர்வையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 by 1 அவருடைய திருவருட்ப பாடல்களிலிருந்து சான்றாக பார்த்து இந்த வீடியோவை நிறைவு செய்வோம். அதாவது, எங்கும் ஜோதிமயமாய் விளங்குகின்ற திருச்சிற்றம்பலத்தில் என்னை ஈடுபடுத்தி கடவுள் இயற்கை தனி அனுபவத்தை, அதாவது இது என்று சொல்ல முடியாமல், இதற்கு ஒப்பு ஈடாக எதையும் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய அந்த தனி அனுபவத்தை எனக்கு கொடுத்து என்னை உண்மயமாக்கி மேன்மையான புனிதமான அமுதத்தை எனக்கு கொடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல் என் உள்ளத்தே உள்ளமாகிய ஆன்மாவில் அமர்ந்து அருள் புரிகின்ற அருட்பெரும் ஜோதி என்னை வழிநடத்துகின்ற அரசே அப்படின்னு சொல்லி இந்த பாடல்கள் மூலமாக சொல்கிறாங்க. அப்போ இவர் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ பார்ப்போம். முதல்ல என்ன சொல்கிறாங்க? சிற்சபையில் கடவுள் விளங்குகின்றார். அதாவது எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே. இதுக்கு சான்றா ஒரு 2 பாடலில் கடவுள் சிற்சபையில் விளங்குகின்றார், வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய கடவுள் சிற்சபையில் உள்ளவர் தான் அப்படின்றதுக்கு தெளிவாகுது இந்த பாடல். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம், தெருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், தாயாகி தந்தையாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனது அமர்ந்த தெய்வம், மலரடி சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம், காயாது கனியாக கலந்து இனிக்கும் தெய்வம், கருணை நிதி தெய்வம், முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக எனை வளர்க்கும் தெய்வம், மகா தெய்வம், சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். பாருங்கள், நம்ம வேறு எதையும் நினச்சி போயிடுவோம்ட்டு தான் தெளிவாக சொல்கிறாங்க. சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் அப்படின்றாங்க. ஸோ இதிலிருந்து வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய சிற்சபையில் கடவுள் விளங்குகின்றார் அப்படின்றது தெளிவாகுது. அடுத்து, இயற்கை தனி அனுபவத்தை கொடுத்து என்னை தன்மயமாக்கி ஆனந்த போகபோக்கியனாய் புத்தமுது தருத்தி. இதில் என்னை தன்மயமாக்கின்னு சொல்கிறாங்கல்ல,
அதுக்கு வந்து சான்றா ஒரு 2-3 பாடலை பார்ப்போம். எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு பாடலில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, தானே வந்து என் உளத்தே சார்ந்து கலந்து கொண்டான், தானே எனக்கு தருகின்றான், தானே நான் ஆகப் புரிந்தான், என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்கு உண்டோ விளம்பு அப்படின்றாங்க. இன்னும் ஒரு பாடலில் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, என் உடலும் என் பொருளும் என் உயிரும் தான் கொண்டான், தன் உடலும் தன் பொருளும் தன் உயிரும் என்னிடத்தே தந்தான், அருட்சிற்சபையா என்றழைத்தேன், வந்தான் தான் உள்மகிழ்ந்து. இன்னொரு பாடலில், கண்ணீர் கலந்தான் கருத்திற் கலந்தான் என் எண்ணீர் கலந்தே இருக்கின்றான், பன்னீர் கலந்தான் பாட்டிற் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து. இன்னொரு பாடலில், தந்தேகம் எனக்களித்தார், தன் அருளும் பொருளும் தம்மையும் இங்கு எனக்களித்தார், எம்மையினும் பிரியார், எத்தேகம் அதிர் புரிந்தார், என் உளத்தே இருந்தார், என் உயிரில் கலந்த நடத்து இறைவர், காலையிலே வந்தே இங்கு அமர்ந்து அருள்வார், ஆதலினால் விரைந்தே மாளிகையை அலங்கரித்து வைத்திடு, இதற்கு சந்தேகமில்லை என்றன் தனித்தலைவர் வார்த்தை, சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே அப்படின்னு தெளிவாக அந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, தந்தேகம் எனக்களித்தார், தம் அருளும் பொருளும் தம்மையும் இங்கு எனக்களித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் பாடின எல்லா பாடல்களையுமே தான் நான் ஆனேன் அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. இன்னும் நிறைய பாடல்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக என்ன புரியுது அப்படின்னா, வள்ளல் பெருமான் அந்த அருட்பெரும் ஜோதியுடன் கலந்து விட்டார் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. முதல்ல சிற்சபையில் உள்ள தெய்வம், அந்த தெய்வமும் இவரும் ஒன்றாக கலந்து விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு இயற்கை தனி அனுபவம் ஏற்பட்டு புத்தமுது அமுதம் வந்து இறைவன் கொடுத்ததாகவும், அவர் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அவர் உடலில் இருப்பதாகவும், உள்ளத்திலே கலந்து விட்டதாகவும் தெளிவாக அந்த பாடல் வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இதுக்கு சான்றா அருட்பெரும் ஜோதி அகவல் முடியும் தருவாயில் சிறப்பாக இங்கே சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வரக்கூடிய அந்த 14 வரிகளில் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாடி அந்த விளக்கத்தை பார்த்து இந்த வீடியோவை நிறைவு செய்வோம். அதாவது முதல்ல அந்த வரிகளை பாடிடுறேன். அந்த 14 வரிகளில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே சொன்ன விஷயமே எல்லாம் அங்கே இருக்கும். என்னையும் பொருளென எண்ணி என் உளத்தே அன்னையும் அப்பனுமாக வீற்றிருந்து, உலகியல் சிறிதும் உளம்பிடியாவகை அழகில் பேரருளால் அறிவது விளக்கி, சிறுநெறி செல்லா திறனளித்து அழியாது, உருநெறி உணர்ச்சி தந்து ஒளியுறப் புரிந்து, சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி, சாகா வரத்தையும் தந்து மேன்மேலும் அன்பையும் விளைவித்து, அருட்பேரொளியால் இன்பையும் நிறைவித்து, என்னையும் நின்னையும் ஓர் உருவாக்கி, யான் உண்ணியபடியெல்லாம் சீருற செய்து உயிர் திறம்பெற அழியா அருள் அமுது அளித்தனை, அருள் நிலை ஏற்றினை, அருள் அறிவு அளித்தனை அருட்பெரும் ஜோதி. இது வந்து அகவல் வரிகள் 1561 to 1574 14 வரிகள். இந்த வரிகளில் எல்லாம் தெளிவாக சொல்லிடுறாங்க பாருங்கள். இங்கே சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த அருள் அமுதை கொடுத்துட்டேன், என்னையும் உன்னையும் ஓர் உருவாக்கிட்டேன், அன்பையும் கொடுத்த, அருளையும் கொடுத்த, அருள்நிலையில் ஏற்றின, அருள் அறிவு அளித்தனை, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இந்த வரிகளில் முடியும் போது அவர் பெற்ற அந்த பேர், இந்த அருட்பெரும் ஜோதியோட கலப்பு ஏற்பட்டு அந்த இறைநிலையை வந்து எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி, சாகா வரத்தையும் தந்து மேன்மேலும் அன்பையும் விளைவித்து, அந்த அருட்பேரொளியால் இன்பத்தையும் கொடுத்து, இன்பத்தையும் நிறைவித்து, என்னையும் நின்னையும் ஓர் உருவாக்கி, யான் உண்ணியபடியெல்லாம், நான் நினச்ச மாதிரியெல்லாம் சீருற செய்து உயிர் திறம்பெற அழியா அருளமுது அளித்தனை, அருள் நிலை ஏற்றினை, அருள் அறிவு அளித்தனை அருட்பெரும் ஜோதி. இதுக்கு மேலே வேறு எப்படி சொல்ல முடியும்? தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவர் பெற்ற அந்த பேர், அனுபவம் எல்லாம் அந்த அருட்பெரும் ஜோதியோடு கலந்ததினால் நிகழ்ந்த நிகழ்வுகள், அதையெல்லாம் தான் இந்த கடைசி இந்த அட்டகத்துலையும் அதான் சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ இதன் மூலம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய
சுத்த சன்மார்க்க இந்த பாதையில் நாம் பயணித்தோமேயானால் இவர் பெற்ற அந்த முடிந்த முடிவான எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம் அப்படின்றதான் அவர் பெற்ற இந்த அனுபவங்களை எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாமும் அதை பெற அந்த முயற்சியில் தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிறப்பாக கிடைக்க வள்ளல் பெருமானின் பொற்பாதங்களை பணிந்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். நாளைய பதிவில் 6ஆம் திருமுறையில் 144 பாடல்களின் அந்த 144 பாடல்கள் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களுக்கான விளக்கத்தையும் ஒன்றொன்றாக பார்ப்போம். அதற்கு கடவுளின் திருவுருளை வேண்டி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.